போக்குவரத்து அனுமதி பத்திரமின்றி சேவையில் ஈடுபடும் பஸ்களுக்கு எதிராக விசேட திட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக போலீஸ் தலைமையகம் குறிப்பிடுகின்றது. போக்குவரத்து பிரதி போலீஸ் மா அதிபரின் தலைமையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். அனுமதி பத்திரமின்றி சேவையில் ஈடுபடும் பஸ்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் போக்குவரத்து பிரதி போலீஸ் மா அதிபரினால் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அவ்வாறான பஸ்களின் உரிமையாளர்களிடமிருந்து அபராதத்தை அவர் அறவிடாது குறித்த பஸ்கள் நேரடியாக நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். போக்குவரத்து அனுமதி பத்திரம் இல்லாத சுமார் 100 பஸ்கள் தற்போது சேவையில் ஈடுபடுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவிக்கின்றது. இந்த விடயம் தெரிய வந்ததன் பின்னர் தமக்கு பல வகைகளிலும் அச்சுறுத்தல் விடுக்கப்படுவதாக ஆணைக்குழுவின் தலைவர் ரோஷான் குணவர்தன குறிப்பிட்டார். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளும் சிலர் இந்த விடயத்தில் எந்தவித தலையீடும் செய்ய வேண்டாம் என தமக்கு எச்சரிக்கை விடுப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டுள்ள பிரதிநிதிகளாகிய தாம் தமது பொறுப்புகளை உரிய முறையில் முன்னெடுப்பதாக ஆணைக்குழுவின் தலைவர் கூறினார். போலீசாரிடம் பாதுகாப்பு கோரியுள்ளதாகவும் அச்சுறுத்தல் மற்றும் எச்சரிக்கை என்பவற்றுக்கு அச்சமடையாது தமது பொறுப்புகளை நிறைவேற்றுவதாகவும் ரோஷான் குணவர்தன தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான அஜித் ரோஹனவிடம் வினவிய போது கோரிக்கை விடுக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது குறித்து தீர்மானம் எடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது போக்குவரத்து ஆணைக்குழுவின் கோரிக்கைகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் விசாரணைகளின் நிறைவில் இறுதி தீர்மானம் எட்டப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் சுட்டிக்காட்டினார்.